இஸ்லாமிய தொழுகைக்கான அழைப்பின் பெயர் தான் அசான். இது ஒரு நாளைக்கு 5 முறை விடுக்கப்படுது. அசான் கூறுபவரின் பெயர் முஅத்தின். மக்களை தொழுகைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறது தான் அசானுடைய நோக்கம். அசான் பொதுவாக அரபி மொழியில தான் கூறப்படுது. முதலில் அசான் ஓதியவர் பிலால் இப்னு ராஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரி வாங்க, நம்ம இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக அசானை பற்றின ஒரு வரலாற்று நிகழ்வை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்கள ஏற்றுக்கிட்ட சிலரும் மக்கா நகரத்தில் இருக்கும்போது மற்றவர்கள் அவர்களுக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏற்றுக்கிட்ட, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்கள கூப்பிட்டுட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாங்க. மதீனாவில் நிறைய பேர் அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருந்தது. முஸ்லீம்கள் கொஞ்சம் பேராக இருக்கிற வரைக்கும் தொழுகைக்கான அழைப்பு கொடுக்கறதுல எந்தவித தொந்தரவும் வந்ததில்லை. ஏன்னா கொஞ்சம் பேர் தானே இருந்தாங்க. இப்போது ஆட்கள் அதிகமாக தொழுகைக்கு எப்படி எல்லாரையும் கூப்பிடுறது, எப்படி எல்லாரையும் ஒன்றா திரட்டுறது அப்படின்ற யோசனை எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சது. அப்போ தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமையில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சஹாபாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் இப்போ மக்கள் தொகை ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாரையும் எப்படி நம்ம தொழுகைக்கு அழைப்பு விடுக்கிறது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சஹாபாக்கள் ஒவ்வொரு ஐடியாவாக கொடுக்குறாங்க. ஒருத்தர் நெருப்பு கொளுத்தி அதை ஒரு அடையாளமாக்கி தொழுகைக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் மணி மாதிரி ஏதாவது சவுண்டு தர ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தொழுகைக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க இல்லை ஏதாவது சவுண்ட் வர மாதிரியான, ஏதாவது மியூசிக் வர மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தொழுகைக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடன்பட்டு வரவே இல்லை. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு நண்பர் அப்துல்லா பின் ஸைத் அவர்கள் தான் இந்த ஐடியாவை கொடுக்குறாங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி சில வார்த்தைகளை போட்டு ஒரு இனிமையான குரலில் மக்களை தொழுகைக்காக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதை ஆமோதித்து ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் ஸைத் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வார்த்தைகளை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா அவருடைய குரல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப சத்தமாகவும் இருக்கும். அதனால் அவரே பாங்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லித்தராங்க. அப்போதான் இஸ்லாத்தின் முதன்முறையாக பாங்கு ஒலிக்கப்படுது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் பாங்கு சொல்றாங்க. இதுதான் இஸ்லாத்தின் முதலான பாங்கு. அந்த அசான் தான் இன்றளவும் நம்ம அரபி மொழியில் பயன்படுத்திட்டு வரோம். இன்றளவும் உலகம் முழுக்க இந்த அசான் தான் ஒலிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. யோசிக்கவே எவ்வளோ பிரமிப்பாக இருக்குல்ல. உலகம் முழுச அசான் ஒலிச்சிட்டே இருக்கு, இடைவிடாமல் ஒலிச்சிட்டே இருக்கு. அதாவது நமக்கு இங்கே உள்ள நேரமும் மற்ற நாடுகளில் உள்ள நேரமும் மாறிட்டே இருக்கும் இல்லையா. அப்போது இங்கேயும் மற்ற நேரங்களையும் அசான் மாறி ஒலிச்சிக்கிட்டே இருக்கு. இப்படியாக ஒரு நாள் முழுவதும் அசான் ஒலிச்சிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி அதானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.